உனக்கு திமுக தான் எதிரினா திமுகவோட கொள்கையை எடுத்து பேச. நீ அங்கிள் என்று உங்களுக்கு அழைக்கக்கூடிய தகுதி யார் எடுத்து கொடுத்தா? அது ஒரு சினிமாதனம் அப்படின்றீங்க. அவரே சினிமாத்தனமா தான் இருக்காரு. திமுகவை ஆதரிக்காமலோ திமுக எதிர்க்காமலோ எந்த கட்சியும் இங்க உருவானதா வரலாறு இல்ல. ஜெயலலிதாவை பத்தி பிஜேபி தலைவர்கள் வேற வேற மாதிரி பேசும்போது கூட வாயை திறக்கலையே. பிக்ஸ்டு டிராமா, ஸ்கிரிப்டட் டிராமா. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் கூடிய அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 14.3 லட்சம் மக்கள் கலந்து கொண்டதாக பிரபல ஆங்கில பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் வல்லரசிடம் பல கருத்துக்களை கேட்க உள்ளோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அது சம்பந்தமான பல்வேறு சந்தேகத்தை குறித்து இன்று விவாதத்தில் நாம் அவருடன் இணைந்து இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். அதாவது விஜயனுடைய மாநாட்டு அது சம்பந்தமா 3 நாட்கள் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு. சோ இன்றைக்கு ஒரு பிரபல ஆங்கில பத்திரிகை விஜயுடைய மாநாடு கிட்டத்தட்ட 14.3 லட்சம் இளைஞர்கள் கலந்துட்டாங்க. அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாநாடு. அது இந்த மாநாட்டுக்கு அந்த ரெக்கார்டை இனிமேட்டு யாரு எட்டுவாங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசும் அளவுக்கு அந்த மாநாடு இருந்தது. அந்த மாநாட்டுல விஜய் சிங்கம் போல கர்ஜித்தாரு. பல கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்ணாரு. பல கருத்துக்கள் பல்வேறு கட்சிகள் பல விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு. பேசுனது சரியா தவறா, அந்த வந்திருக்க கூட்டம் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல தலைப்பு தான் பேசுறதா இருக்கிறோம். ஜனநாயகத்தை பத்தி பேசும்போது ஜனநாயகத்துல அனைவருக்கும் சம உரிமை. இந்த நாட்டுல யாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு அவங்களுக்கு அந்த சம உரிமை எல்லாருக்குமே இருக்கு. அந்த வகையில நடிகர்கள்லாம் ஆட்சி செய்ய வரக்கூடாது, கட்சி ஆரம்பிக்க கூடாது, இல்ல இந்த துறையில இருந்தா வரணும் அப்படின்னு எந்த மாதிரியான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. காமராஜரை தவிர்த்து அதுக்கப்புறம் வந்த எல்லா முதலமைச்சர்களும் சினிமா பின்புலம் இருக்கு. அந்த வகையில விஜய் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதை எல்லாருமே வரவேற்க தான் செய்யணும். அதுதான் ஜனநாயகம். அந்த வகையில அவரை வரவேற்கிறோம். ஆனா அவர் இது மதுரையில கூடிய இந்த மாநாடு அப்படின்றது 14 லட்சம் பேர்லாம் வந்ததுக்கு ஒரு பிரபல ஆங்கில பத்திரிகையுடைய கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு களத்துல இருந்து நாம சொல்லல அந்த செய்தி. ஆனா நமக்கு அங்க இருக்க பத்திரிகையாளர்கள் இதர நபர்களிடம் தகவல் என்னன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 ல இருந்து 7 லட்சம் பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுல இங்க யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஆனா விஜய் என்ன மாதிரியான சிந்தனை, எந்த மாதிரியான கொள்கையை இந்த மக்களுக்காக முன்னிறுத்துகிறார் அப்படின்றது மட்டும் தான் இங்க கேள்விக்குறியாவே இருக்கு. முதல் மாநாட்டுல பேசும்போது 5 தலைவர்களை வைத்து இந்த பக்கம் பாசிசம் வேணாம், பாயாசம் வேணாம், திராவிடம் வேணாம்னு சொன்னார். அதுதான் அவர் இப்ப தொடர்ந்து சொல்லியிருக்காரு. அவர் ஆரம்பத்துல என்ன சொன்னார்னா பாஜக என்னுடைய முதல் எதிரி, அடுத்தது இரண்டாவது இங்க மாநிலத்துல திமுக தான் என்னுடைய எதிரி, அவங்களுக்கு எனக்கு தான் நேரடியான கலந்து. இந்த இடத்துலயே சார், இந்த இடத்துல ஒரு முரண்பாடு இருக்கு. அவருக்கு அவர் எதிர்த்தரவங்களோட முரண்பாடா இல்ல இவருக்கு முரண்பாடா இல்ல இவருக்கு என்ன தெரியல எதுவும் பார்த்து படிக்கல. அவர் என்ன சொல்றாரு, அதே ஒரு விஷயம் சொல்றாங்க. 15 நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாரு வீட்டுக்குள்ளேயே. 15 நாளா அதாவது 15 நாள் பண்றாங்களோ இல்ல 30 நாள் பண்றாங்களோ, அந்த வார்த்தைகள் அரை மணி நேரம் எல்லாரையும் ஒரு ஆட்டத்தை தானே கண்டிச்சு நம்ம சொல்லுவோம். ஒரு சினிமா இத்தனை வருஷம் சினிமா துறையில ஒரு ஹீரோவா நடிக்கிறவரு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேப்பர் பார்க்காம படிக்கிறதுன்றது வரவேற்கத்தக்க விஷயம் தான். அது அவரோட ப்ரொஃபஷனலிசம். அவர் அந்த துறையில இருந்து வர்றதால இன்னும் ஒரு 1 hour கூட. அதே போல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, அந்த மாநாடு துவங்கும் போது விஜய் பேசி இருக்கும் போது விஷயானந்த் அவர்கள் அங்க வந்திருக்க அந்த மாவட்ட செயலாளர் அந்த நிர்வாகிகளாம் எழுந்து நிக்க சொன்னாங்க. அது எப்படி நம்ம பார்த்தோம்னா, அம்மையாரு கூட சரி, ஜெயலலிதா அம்மையார் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பொதுக்கூட்டத்துல பண்ணும்போது எல்லாரையும் உட்கார வச்சுதான் பார்த்திருக்காங்க. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ஜெயலலிதா அம்மையார் அந்த கட்சியில ஜனநாயகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லன்றீங்களா? ஆமா, இப்ப ஜெயலலிதா அம்மாவை நீங்க மேற்கோள் காட்டியதால அதை சொல்ல வேண்டியதா இருக்கு.
மறைந்தவர்களை பற்றி நமக்கு எந்த விமர்சனமும் இல்ல. அந்த அம்மாவே என்ன பண்ணுவாங்கன்னா மேடையில் இருக்கும் போது தன்னுடைய கட்சிக்காரங்களும் அமர வச்சுதான் அழகு பேசுவாங்க. ஆனா அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேல டாப்ல உட்காந்துட்டு அடுத்த அமைச்சர்கள் மத்தவங்க படிநிலையில தான் உட்கார வைப்பாங்க. அவங்க மேல உட்காந்துட்டு இருப்பாங்க, படிநிலை உட்கார வைப்பாங்க. இவர் ஒரு படி மேல போயிட்டு எல்லாரும் எழுந்து நில்லுங்க, தேசிய கீதத்துக்கு எழுந்து நிக்கலங்க, இல்ல ஒரு தேசிய தலைவர் மகாத்மா வராரு எழுந்து நில்லுங்கன்ற அளவுக்கு அவங்க கட்சி கொண்டு போறாங்க. இல்ல அந்த கூட்டத்துல அவங்க மட்டும் எழுந்து நிக்கல அப்படின்னா அங்க வந்திருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றாங்க ரசிகர், விஜயுடைய ரசிகர் தொண்டர் அவங்களாம் வந்து என்னன்னா விஜய் பேச ஆரம்பிச்சதுல இருந்து எழுந்து குதிக்கதான் ஆரம்பிச்சாங்க. அவர் என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்களா? விஜய் வந்துட்டு பேசுறது கேட்கவே யாரும் வரலங்க. அவங்களுக்கு வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு திருவிழா மாதிரிதான் இருக்கு. அது மாநாடு இல்லன்றீங்க. மாநாடுன்னு வந்து நீங்க பார்க்காத மாநாடு இல்ல. நீங்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்படணும், பல்வேறு தலைப்புகள் கீழே வந்துட்டு இங்க உரை நிகழ்த்தப்பட வேண்டும், சமூக நீதி குறித்து பேச வேண்டும், பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச வேண்டும், தேசிய பெண்கள் பாதுகாப்பு பேசணும். விஜய் ஆரம்பிக்கும் போது பெண்கள் பாதுகாப்பு பத்தி தான் பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுறாரு. இவர் என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காரு? இது வரல. இன்னும் ஆட்சி அதிகாரம் கைக்கு வரல. ஆட்சி அதிகாரம் வந்த பிறகுதான் ஏதாவது பண்ண முடியும். அதிகாரமே எல்லாமே என்ன பண்ண முடியும்? ஆட்சி அதிகாரத்துக்கு பின்னாடி அவர் வந்து செய்ய போறது சட்டங்கள் தீட்டி செய்ய போறது வேற, அது கடமை. ஆனா இவரே வந்து ஒரு முன்னிலையான ஒரு மூத்த ஒரு ஹீரோவா ஒரு நிமிஷம் இவருக்கு இல்ல இது என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? இது பெண்கள் அதாவது அவர் கையில வந்து ஆட்சி அதிகாரம் இல்ல, சட்டத்தை ஏற்றக்கூடிய எதுவுமே இல்ல. அவர் அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எந்த கருத்தை அடிப்படையில் அவர் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ மக்கள் தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு. அவர் ஆட்சிக்கு வருவதா இருந்து வந்து செய்ய போகும்போது நம்ம விமர்சனங்கள் அப்புறமா வைக்கிறோம். ஆனா என்னோட ஒரு கேள்வி என்னன்னா, பெண்களோட பாதுகாப்பு இதெல்லாம் பேசுற மனிதர் தமிழ்நாட்டில் இதற்கு எத்தனை கல்லூரிகளுக்கு சென்று மகளிர் கல்லூரிகளுக்கு சென்று பெண்களுடைய முன்னேற்றம் குறித்தும் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்தும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளுக்கு குறித்தும் எதிரான கருத்துக்களுக்கும் அந்த எத்தனை வந்து கான்பரன்ஸ் இவர் கலந்துட்டு இருக்காரு. அதாவது வந்து என்னன்னா நீங்க சொல்லுது வந்து கேட்கறது வந்து அவர் ஒரு சாதாரண ஒரு நபர் இல்ல. இப்போ அவர் அந்த கூட்டத்துக்கு வரும்போது அத்தனை பவுன்சர் போட்டுமே தான் உயிரை மீறி கூட பாய்வி வந்து அவர் கை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து விழுந்த அந்த ரசிகரை தான் நம்ம பார்க்க முடியுது. அப்படி வெறித்தனமா இருக்கக்கூடிய அந்த ரசிகர் கூட்டத்துல இந்த எப்படி அவர் வந்து கல்லூரிக்கு செல்ல முடியும்? நான் அவரு வந்து அவரு என்னன்னா நீங்க சொன்னீங்கன்னா திரைப்பட மூலயமா வந்து பெண்கள் பாதுகாப்பத்தை பத்தி பேசலாம், ஏதாவது ஒரு வீடியோ கான்பரன்ஸ்ல பேசலாம் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கலாம். அவர் கல்லூரிக்கு சென்று மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கிற அளவுக்கு வந்து ப்ரொபோசல் இல்லையே. இல்ல அதாவது ஒரு வந்து உச்சபட்ச நட்சத்திரமாக விளங்கக்கூடிய ஒரு மனிதர் கடைகோடிக்கும் செருப்பு இல்லாம கூட நடக்கணும், விமானத்திலையும் பயணிக்கணும், எல்லாமே நடக்கிறாங்க. அப்போ அவரு எல்லா தலைவரும் திமுக இருக்க அதிமுக இருக்க தலைவர் எல்லாம் செருப்பு இல்லாம நடக்கிறாங்களா? இல்ல இல்ல அந்த 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 அர்த்தத்தை சொல்ல இல்ல இல்ல அப்படி எடுத்துக்க கூடாது. ஒரு அதிமுக திமுக காங்கிரஸ்ல இருக்கிற சீமான்ல இருந்து எல்லாமே செருப்பு இல்லாம போறாங்களா? செருப்பு இல்லாம போறாங்க. அது வந்து ஒரு காலகட்டத்துல அந்த காலத்துல அந்த மாதிரி மூளை முடுக்கெல்லாம் தெரு தெருவாக இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் பயணப்பட்ட தலைவர்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிராமங்களுக்கே போகாம வண்டியில் நின்று பேசி வர தலைவர்களும் இருக்கிறாங்க. ஆனா விஜய் வந்துட்டு ஒரு கதாநாயகரா இருக்கும்போது ஒரு செலிபிரிட்டியா இருக்கும்போது அவர் வந்து மக்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கட்டுப்பட்டவர் கிடையாது. அவர் தனி மனிதரா அவருக்கு உண்டான எண்ணங்களை அவர் நிறைவேற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தமிழ்நாடு போன்ற ஒரு முன்னுதாரணமான மாநிலங்களை வழிநடத்தணும்ன்ற ஒரு ஆசை வரும்போது அவர் மக்களை சந்திக்கணும், களத்துக்கு போகணும், மக்களோட குறைகளை கேட்கணும், ஒரு கல்லூரிக்கோ பள்ளிக்கூடங்களுக்கோ செல்லணும். அவர் இது வரைக்கும் எத்தனை விளம்பரங்களுக்கு வந்து பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான விளம்பரம் நடித்திருக்கிறார், இல்ல எத்தனை பெண்கள் பாதுகாப்புக்காக அவர் வந்து உரையாற்றி இருக்கிறார், எத்தனை விளம்பர அரசு எடுக்கக்கூடிய விளம்பரத்துக்கு வந்து விஜய் வந்து எத்தனை விளம்பரத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. இல்ல கூப்பிடுறாங்க கூப்பிடுறது அது வந்து நிர்வாக அது வந்து நிர்வாக ரீதியான விஷயங்கள். இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வர்றது எந்த விதமான குறையும் இல்லை, அதை பத்தி முன்னாடியே சொல்லிட்டோம். ஆனா அவர் வந்துட்டு அவரோட சக நடிகர்களுக்கு வந்து இன்னைக்கு சமூகத்துக்காக வந்து களத்துல பணியாற்றிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில மிகப்பெரிய வந்து சைலண்டான ஒரு பெரிய வரவேற்பை வந்து சூர்யா போன்றவர்கள் பெற்று இருக்காங்க. அவர் வந்து சூர்யா வந்துட்டு அவருக்கு அழைக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிறார், உரையாற்றுகிறார், விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். கண்ணுக்கு தெரியாம 8000 மாணவர்களையும் 51 டாக்டர்ஸ்களையும் எத்தனையோ பேர் வந்து விஞ்ஞானிகளையும் ஐடி எம்ப்ளாய்ஸ் உருவாக்கி இருக்கிறார். விஜய் எத்தனை பேர் அது மாதிரி எத்தனை பேர் உருவாக்கிறார் ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து என்னோட கேள்வி மட்டும் இல்ல, இந்த சமூகத்துல அவரு எதிர்கொள்ள வேண்டிய கேள்விதான் அது. அதாவது நீங்க சொல்லுது ஒரு அறக்கட்டளை பண்ணிட்டு இருக்காரு,
அறக்கட்டளை சமூக சேவை என்பது வேற, அரசியல் என்பது வேற. அரசியலுக்கு வந்த பிறகுதான் நீங்க எதிர்பார்க்கிற அதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சமீபத்துல பாத்தீங்கன்னா விஜயம் வந்து என்னன்னா 10வது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து முதல் மதிப்பெண் பெற்றது அந்த மாவட்டத்தில். அந்த கதையை கேட்டு அது இன்னொரு கேள்வி. அது வந்து பிக்ஸ்டு டிராமா, ஸ்கிரிப்டட் டிராமா வந்துட்டு நல்லது பண்ணாலும் வந்து டிராமா தான்ன்றீங்களா? அது டிராமா தெரியுது, கண்மாரி தெரியுது. ஒண்ணு இல்ல எத்தனையோ தாய்மார்கள் வராங்க, அந்த குழந்தைகள் வந்து இது பண்றாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் இன்னும் சோசியல் மீடியால இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா நைட்ல வந்து ஆதித்ய சேனலை கட் பண்ணிட்டு அதை பாக்குற அளவுக்கு இருக்கு. இல்லம்மா, அதாவது ஒரு பாவம். ஆனா விஜய் உண்மையில பாவம் சார். இது கேளுங்க, விஜய் வந்து என்னன்னா அந்த மாணவர்களை வந்து என்கரேஜ் பண்றாரு. ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அதை எதுவும் பண்ண முடியாது. இல்ல அது ஆக்சுவலி நீங்க சரியான, அதுவும் இது உள்ள நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கேள்விகள் தான். இன்னொரு என்னுடைய என்னன்னா கேள்வினா, இப்போ விஜய் வந்து எல்லா தலைவரையும், பிரதமர் வந்து மிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னாரு. அப்புறம் வந்து தமிழக முதலமைச்சரை வந்து அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் உங்க ஆட்சியில தான் அப்படின்னு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரசிகரை வந்து எப்படின்னா அந்த ஒரு கேள்வி வந்து எல்லாரும் வந்து முகம் சுளிக்கிறா போல இருக்குன்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து விஜய் வந்துட்டு மின்சார கண்ணன் ஒரு படத்துல ஓ அங்கிள் ஓ அங்கிள் ஓ அங்கிள் ஆன்டி அப்படின்னு பாட்டு பாடுவார். அது நம்ம வந்து இந்திய நாட்டோட பிரதமரான ஐயா ஜவஹர்லால் நேரு வந்து நம்ம குழந்தைகளுக்காக மாமா அப்படின்னு தான் சொல்லி அன்பா அழைக்கிறதுன்றது வேற. ஒரு மேடையில இப்போ இருக்கிற முதலமைச்சர், இந்த நாட்டோட முதலமைச்சர், இந்த நாட்டோட பிரதம மந்திரி அவர்களை வந்து அங்கிள் ப்ரோ இது வந்து சினிமா இது இந்த மாதிரி பேசும்போது அது ஒரு சினிமாதனம் அப்படின்றீங்க. அவரே சினிமாத்தனமா தான் இருக்காரு. அவர் வந்து இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற எண்ணம் உண்மையாக இருக்குமே ஆனால், ஜனநாயகவாதியாக அவர் மாற வேண்டும் என்றால், இந்த நாட்டை நல்வழிப்படுத்தணும், நாடு சரியான பாதையில் செல்லவில்லை என்று அவர் எண்ணி இந்த கட்சியை ஆரம்பித்து இருந்தால் அவரை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது வந்து ப்ரோ அங்கிள் இல்ல, அவருடைய ரசிகருக்கு ஏற்ற மாதிரிதான் அவர் பேசியிருக்காரு. அவர் வந்து அவர் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாரு, நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி பேசவே இல்லை. பேசல அப்படின்னு சொல்லி பேசவே இல்லை. அன்னைக்கு வந்து என்னன்னா, அவர் ஆரம்பத்துல பேசும்போது என்னன்னா 2 சரியா தான் பேசுறாரு. பாஜக வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து திமுகவுக்கு எனக்கு தான் வந்து தேர்தலை வந்து போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட நிறுத்தி இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, அவரு சொல்ற விஷயம் வந்துட்டு இப்ப எந்த ஒரு கட்சி வந்துட்டு என்ன சொல்றது, பிஜேபியில இருந்து அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருந்தாரு, ஏடிஎம்கே அவர் விமர்சனம் பண்ணிருக்காரு, ஏடிஎம்கே வந்துட்டு சீமானையும் விமர்சனம் பண்ணிருக்காரு. இப்போ எல்லாரையுமே எல்லா தலைவர்களும் வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது இல்ல, இப்ப இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, போன மாநாடு வந்துட்டு அப்ப வந்துட்டு அவர் வந்து அதிமுக வந்து விமர்சனம் பண்ணல. அதாவது இங்க வந்திருக்கிற அவர் ஏன் விமர்சனம் பண்ணல அப்படின்னா, போன மாநாட்டுல அவர் பண்ணும்போது பிஜேபியோட அதிமுக அலைன்ஸ் இல்ல. இப்போ வந்து பிஜேபி அதிமுக அலைன்ஸ் இருக்கு. அவருடைய என்னுடைய நேரடி எதிரி யாருன்னா பிஜேபி, அதுக்கு அடுத்தது யாருன்னா திமுக அப்படின்றாரு. அப்ப அதிமுக ஒரு எதிரி இல்ல. அதிமுக கூட்டம் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு வந்து யாருகிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த இடத்துல அவர்கிட்ட நிறைய கொள்கை முரண் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றது என்ன இல்ல, நீங்க அவர்கிட்ட என்ன மாதிரியான கொள்கை நீங்க, அதாவது அவர் எப்படி கொள்கைன்னு சொல்றீங்களே, என்ன மாதிரியான கொள்கை நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது இப்ப என்ன அவர் கொள்கையை கையில எடுத்திருக்காருன்னா, 5 பெரும் தலைவர்களை வந்து கொள்கையா வச்சுட்டு வந்தாரு. அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க சிலை வச்சு, வீட்டுக்குள்ளேயே மாலை போட்டு, வீட்டுக்குள்ளேயே கூட்டம் நடத்தி, வீட்டுக்குள்ளேயே வந்து நிவாரணம் கொடுத்து, வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்குள்ளேயே வரவழைத்து கொடுக்கறதா இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்கள் வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு அந்த துறை அமைச்சர் வந்துட்டு நேரு அவர்கள் வந்து இத்தனை மணிக்கு வாங்க பேச்சுவார்த்தைக்கு சொல்லும்போது அங்க போக வேண்டிய மக்கள் அங்க போகாம இவங்க பனையூர் வீட்டுக்கு வர வச்சு வீட்டுக்குள்ளேயே கூட்டம் நடத்திது. இது வீட்டுக்குள்ளேயே நடக்கிறது இல்ல, அரசியல். அதுதான் நான் முன்னாடி சொன்ன. மறுபடியும் நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெறித்தனமா அந்த இதுலயே நான் பாத்துருக்கலாம். லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அந்த உடைச்சிட்டு வந்து அவர் கையை பிடிச்சிருந்துன்னு வச்சுங்களேன், அவரால் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, பண்ண முடியாது. இப்ப இந்த இடத்துல என்ன, நீங்க முன்னாடி இருந்த ஒரு கேள்வியை வந்து முடிக்க வேண்டியது இருக்கு. கொள்கை என்னன்னா, அவர் திராவிட அரசியல் ஒழிக்கணும்ன்றாரு, திமுக எதிரின்றாரு. திராவிட அரசியல் ஒழிக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்துட்டு அவர் எதிர்க்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து என்னன்னா ஒழிக்கணும்னு அந்த வார்த்தை எப்பவுமே பயன்படுத்தல. ஒழிக்கணும், அவங்க எதிரி
இப்ப அரசியல் என்பது வந்து எப்பவுமே திமுகவை எதிர்த்துதான் அதிமுக வளர்ந்தது, திமுகவை எதிர்த்து தான் வந்து மதிமுக வளர்ந்தது, திமுக எதிர்த்து தான் சீமான் வளர்ந்தாரு. எல்லாமே திமுக என்பது மிகப்பெரிய ஒரு இது. அதை தொடாம வந்து இங்க வந்து அரசியல் பண்ணவே 1949 இருந்து 2020 திமுகவை ஆதரிக்காமலோ திமுக எதிர்க்காமலோ எந்த கட்சியும் இங்க உருவானதா வரலாறு இல்ல தமிழக வரலாற்றுல. அதை வந்து விஜயம் அது சரியாதானே ஃபாலோ பண்றாரு. ஆனா கேள்வி அங்க மட்டும் இல்ல, இவர் வந்து திமுகவை எதிரி என்கிறார். திமுக எதிரினா என்ன அர்த்தம்? திமுகவை எதிரினா அவன் எனக்கு வேண்டான்னு அர்த்தம். அப்போ திமுக உருவாக்கியான கருத்து இருந்தா தானே வந்து மக்கள் இல்ல திமுக எதிரி. அப்ப திமுகவை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா எப்படி இவருக்கு வந்து நண்பராக இருக்க முடியும்? அதிமுகவை திமுகவுடைய ஆட்சியை தான் வந்து அவர் விமர்சனம் பண்றாரு. திமுகவுக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய நேரடியான களம் போட்டி தான் சொல்றாரு. எந்த எதிரியும் சரி அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து எதிரியா அவர் இல்ல, கட்சி எனக்கு அவருக்கு தான் போட்டி. அப்போ வந்துட்டு எனக்கு அவருக்கு தான், எனக்கும் திமுக தான் போட்டி இந்த எலெக்ஷன்ல. சிறப்பு. திமுக நான் மோதுறேன். சிறப்பு. அத வந்து இப்ப ஒரு மூத்த திமுக அமைச்சர் கூட என்ன பண்றாரு, எங்க 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இல்ல அது ஓகே, திமுக என்கிற கட்சிக்கு எதிர்த்து பேசலாம், அது கொள்கை ரீதியான போர். அப்போ அங்கிள் ஏன் அங்கிள் கூப்பிட்டீங்க உள்ள? அங்கிள் என்பது தனி மனிதர், ஒரு நாட்டோட முதலமைச்சர். உனக்கு திமுக தான் எதிரினா திமுகவோட கொள்கையை ஏற்று பேசு, நீ திமுகவோட நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை ஏற்று பேசு, திமுக எதிராக இருக்கக்கூடிய ஊழல்களை எடுத்து வச்சு பேசு, திமுக செய்ய தவறிய திட்டங்களை பற்றி பேச வேண்டுமே தவிர அங்கிள் என்று உங்களுக்கு அழைக்கக்கூடிய தகுதி யார் எடுத்து கொடுத்தா? அப்போ உங்கள் மீது வைக்கிற தற்கூறு என்ற விமர்சனம் உண்மைதானே? உங்கள் ரசிகர்களை நீங்க அழைத்தீர்கள், சேர் போட்டீங்க, ஒருத்தம் கூட சேர்ல உட்காரல. இதுவரைக்கும் உலக வரலாற்றுல, இந்திய வரலாற்றுல, தமிழக அரசியல் வரலாற்றுல நீங்கள் அழைக்கிறீர்கள் ஒரு கூட்டத்தை, உங்கள் ரசிகர்களை அழைக்கிறீர்கள், அவர்களுக்கு கம்பியை வைத்து 10 அடிக்கு கம்பி அடைத்து அதுல கிரீச தடவி அப்படியே தப்பி ஏறி முயல்கிற ஒரு இன்னும் ஒழுங்கற்ற எதையோ எதிர்பார்க்க காத்திருக்கிற என் மக்கள், ஏன் இளைஞர்கள் அவர்களை வந்து கிரீஸ் அந்த ஒரு நிமிஷம். அப்போ வந்து எம்ஜிஆர் போகும்போது இதே வெறிதனம் தான் இருந்தது, ரஜினிகாந்த் போகும்போது இதே வெறிதனம் தான், விஜய்க்கும் இதே போல ஒரு வெறிதனம் தான். ரசிகர் கூட்டம் என்பது என்னன்னா, அதுதான் இங்க பெற்றோரையும் சரி அவன் எதிர்காலத்தையும் சரி எதுவுமே நினைக்காம கண்மூடிதனமா வந்து போகக்கூடிய ஒரு முட்டாள்தனமான வழிக்கு வந்து இளைஞர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுதான் இங்க பயமாவே இருக்கு. இல்ல அதுக்கு வந்து நம்ம எதுவுமே கட்டுப்படுத்த முடியல, அதுதான் பயமாவே இருக்கு. இப்ப நீங்க வந்து எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு, உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு, நீங்க சமூகத்தை பாக்குறீங்க, நான் சமூகத்தை பாக்குறேன், நம்மள இந்த ஒட்டுமொத்த சமூகம் பார்த்துட்டு இருக்கு, நம்மள பாக்குற மாதிரி விஜயம் பார்த்துட்டு இருக்கு. விஜய் என்கிற மனிதர் வந்துட்டு சரியான மனிதரா தவறான மனிதரா, அவருடைய பர்சனல் லைஃப் என்னவா இருக்கு, அவரோட வந்து அரசியலுக்கான அவரோட பொது வாழ்க்கைக்குண்டான பயணங்கள் எப்படி தொடருதுன்னு பல கேள்விகள் இருக்கு. விஜய் என்னவா இருக்காரு? விஜய் வந்து போன மாநாட்டுல வந்து அதிமுக பத்தி பேசவே இல்லை. ஏன்னா அதிமுகவோட அப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது பிஹைண்ட் தி ஸ்கிரீன். அந்த கூட்டணி வந்து இன்னைக்கு பிரேக் ஆயிடுச்சு, அதிமுக பிஜேபி போயிடுச்சு. இன்னைக்கு அதிமுக விமர்சிக்கிறீங்க, திமுக எதிரின்றீங்க, இது முடிச்சிருக்காங்க. இது சரியான விஷயம். விஜயகாந்த் அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியோட தலைவர், அவரோட படத்தை நீங்க பேனர்ல போடுறீங்க. நீங்க தனிப்பட்ட என்னன்னா அவங்க அந்த அம்மாவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் தலைவர்களுடைய யார் போட்டோ கூட, கலைஞர் போட்டோ கூட அவர் யூஸ் பண்ணலாம். கலைஞர் வந்து ஒரு பொதுவானவர், விருப்பப்பட்டால், அதாவது இது கேளுங்க, அது வந்து நீ இதுதான் பயன்படுத்தணும் அதெல்லாம் அவர் வந்து பொதுமக்களோடு வந்து இணைந்தவர்கள் தலைவர்கள், பொதுமக்களுக்காக நான் பாடுபட்ட தலைவர்கள், எனக்கு விருப்பப்பட்டேன்னு வச்சுக்க, நான் கலைஞர் போட்ட நான் வச்சுக்கலாம். அப்போ ரைட், இது வந்து தனிமனித விருப்பம். ஆமா, ஆனால் நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்குப்பா, கலைஞர் பிடிச்சிருப்பா, அவருடைய கொள்கையை பிடிச்சிருக்குப்பா, நான் தாராளமா வச்சுப்பேன். இப்ப கரெக்ட். அது போலதான் இந்த நாட்டுல அது ஜனநாயகத்துக்கு உட்பட்டுதான் வருது. எனக்கு நான் ஆசைப்படுற விஷயத்த நான் அதை வந்து பயன்படுத்துறோம். எனக்கு இந்த தலைவர் பிடிச்சிருக்கு, இந்த நடிகர் பிடிச்சிருக்கு, இந்த கட்சி பிடிச்சிருக்கு, நான் அதை பயன்படுத்துறது தடையே இல்லை. ஆனா நீங்க ஒருத்தர் எதிரி என்று குறிப்பிட்டு அந்த கட்சியை உருவாக்குன தலைவரையே நீங்க வைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து வேற சிந்தனையே வரலையா? நீங்க ஒரு நிமிஷம், விஜயகாந்த் அவர் எப்படி எதிரின்னு சொன்னாரு? விஜயகாந்த் பத்தி பேசல, வந்து பேரறிஞர் அண்ணாவின் புகைப்படமோ எம்ஜிஆருடைய புகைப்படமோ வரலாறு திரும்புகிறது வச்சிருக்காங்க. அண்ணாவின் திரைப்படம், அது அண்ணாவினுடைய புகைப்படம் வந்து கட் அவுட்டா இருக்குது. அதிமுக எதுவும் சொல்லலையே,
அவங்க எந்த காலத்துல எதை சொல்லியிருக்காங்க? பிஜேபி வந்துட்டு பேரறிஞர் அண்ணாவையும் அவங்க கட்சியை உருவாக்கி இவங்க எல்லாம் வாழ்க்கை கொடுத்த ஜெயலலிதா அம்மாவை பத்தி வந்து பிஜேபி தலைவர்கள் வேற வேற மாதிரி பேசும்போது கூட வாயை திறக்கலையே. அப்ப அவங்க எப்படி? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிக்கு தலைவர். அவர் ஏன் இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஃபீல்டு சார், தமிழ்நாட்டில் இருக்க மூலை முடுக்கில் இருக்க எல்லா கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும் அதிமுக அழியல. திமுக அதிமுக இவங்க 2 பேருக்குள்ளதான் போட்டி. வரவங்க எல்லாம் சொல்லிக்கலாம் திமுக பிஜேபி போட்டி, திமுக சீமான் போட்டி, எல்லாருமே அப்படி சொல்லலாம். சீமான் கூட எதிரி யாருன்னா திமுக தானே. விஜய் என்ன பண்றாரு? பழைய இந்த கட்சியை ஒழிக்கணும், இந்த கட்சி எதிரின்றாரு, அந்த தலைவர் போட்டோ வச்சுக்கிறாரு. அவங்க எல்லாம் இத்தனை வருஷமா யாரெல்லாம் என்ன அரசியல் மெத்தட ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரிதான் வந்து அரசியல் பண்ண. நீங்க என்ன புதுமையை புகுத்த போறீங்க? பாப்போம். அதாவது ஒரு பண்ணிருக்கீங்க இல்ல தோழர், அத 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ஒருத்தர் வந்து நல்லது செய்யறேன் அப்படின்னு வரன்னு சொல்லிட்டு வராரு. அவர் இந்த 2026 எலெக்ஷன்ல வந்து எத்தனை பேர் வந்து மக்கள் அவரை வந்து ஆதரிக்கிறாங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துதான் வந்து கணிக்க முடியும். கரெக்ட், புரியுதா? இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து என்னன்னா, அவர்லாம் வந்து என்ன செய்வாரு அப்படி இப்படின்னு நம்ம வந்து யாருமே சாதாரண நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்ப நீங்க மக்களுக்கு யார் நல்லது செய்தாலும் சரி அதை வரவேற்போம். இந்த இடத்துல நீங்க சரியான விஷயம் சொல்லியிருக்கீங்க. நம்மளும் அதை தான், நானும் அதான் சொல்றேன். நான் வந்து சொல்றது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்ல, நான் சந்திக்கிற, நான் எதிர்பார்க்கிற, பிரதிபலிக்கிற, இந்த சமூகம் பிரதிபலிக்கிற எண்ணத்தை தான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நான் விஜய் அவர்கள் கட்சியை துவங்கக்கூடாதுன்னு சொல்லல, அவர் தோற்றுருவார் நான் சொல்லல. அவர் மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவர் தனி மனிதர் அல்ல, அவர் வீட்டுக்குள்ள வாழ்கிற மனிதர் அல்ல, ஒரு செலிபிரிட்டி மட்டும் இல்ல, ஒரு தமிழ்நாட்டுக்கான தலைவரா தன்னை முன்னிலைப்படுத்தும் போது அவர் தன்னை சீர்படுத்த வேண்டும், தகவமைத்துக் கொள்ள வேண்டும். அருண்ராஜ் என்று ஒரு வருமான வரித்துறை அதிகாரி, அவரை வந்துட்டு பட ஷூட்டிங்ல இருந்து கடலூர்ல இருந்து அரெஸ்ட் வண்டியில வைத்து இங்க கொண்டு வரார். அந்த அதிகாரி தான் இன்னைக்கு அவர் கட்சியோட ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கார். ஒரு IRS அதிகாரி அருண்ராஜ் இருக்கிறார். விசிகாவில இருந்து நான் இந்த எழுத்துக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்ன ஆதவ் அர்ஜுனா இங்க அந்த விசிகா வந்து அவர் மேல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அடுத்த 15 நாள்ல போயிட்டு அந்த கட்சியை ஜாயின் பண்ணி ஒரு பெரிய பொறுப்புல இருக்கீங்க. புஷியானந்த் இப்ப பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு MLA, அவருக்கு வந்து பிஜேபியோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி உண்மையான தகவல்கள் இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் சூழ்ந்து விஜய் வந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் என்னவா இருக்காரு? திடீர்னு வந்து அவர் விஜயோட ரசிகர் நான். விஜய் வந்து எந்த இடத்துலயுமே அவர் கிறிஸ்டின் சொல்லவே இல்லை, என் பார்வையில சொல்லவே இல்லை. ஆனா திடீர்னு இப்ப ஜோசப் விஜய் எப்படின்னு அழைக்கிறார். அது இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது நம்ம பேசிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம வன்மையா கண்டிச்சோம், விஜய்க்கு ஆதரவு நின்னோம். விஜய் என்கிற ஒரு நல்ல நடிகர், அவர் மேல நீங்க எந்த மத சாயத்தையும் பூசாதீங்க. அவர் எந்த திரைப்படங்களையும் எந்த மதத்தையும் குறித்து எதிர்ப்பாவோ ஆதரவோ பண்ணல. அவர் ஒரு பொதுவான மனிதராக இருந்தார். அப்ப நம்ம விஜய்க்கு ஆதரவா இருந்தோம். ஆனா அதே விஜய் வந்து இப்ப என்ன கட்டாயம் ஜோசப் விஜய் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். முஸ்லிம்களுக்காக அவ்வளவு போராடுறாரு. முஸ்லிம்களுக்காக நீங்க எத்தனை நாள் போராட்டம் பண்ணிருக்கீங்க? வாங்க, இனி வரும் காலங்களாக நீங்க அதை பயன்படுத்துங்க, மக்களை சந்திங்க. உங்களை சுத்தி இருக்கிற கூட்டம் சரியான கூட்டமா என்று நீங்க சிந்திக்கணும். உங்களை நோக்கி வரான் இந்த கூட்டம். என் வீட்டுல நிச்சயமா வந்து 2026 தேர்தல் வந்து மக்கள் வந்து வாக்களிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அவர் நல்லது பண்றாரா இல்லையான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எத்தனை சட்டமன்ற தேர்வு செய்யறாங்க, உறுப்பினர்கள் தேர்வு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் தான் தீர்ப்பளிப்பாங்க. அப்ப அடுத்த கட்டத்துல நம்ம நிச்சயமா இதை பத்தி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் என்கிற ஒரு ஆளுமையை எந்த ஒரு மாநிலங்களும் இதை மாதிரி தலைவர்கள் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தலைவர்கள் வராங்க. அது மாதிரி விஜய் என்ற ஒரு தலைவர் வந்திருக்கிறார். அதை வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தல் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பாங்க. ஆனால் அவரை தகவமைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அந்த மாதிரியான தகவல்களை இந்த அரங்கத்தில் பதிவு செய்ய வாய்ப்பளித்தவருக்கு நன்றி, வணக்கம்.